ஒரு சண்டே மார்னிங் இன் துபாய். என்னோட சண்டேஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் பார்க்கலாமா? காலையில் யாருமே இல்லைங்க என்னை எழுப்புறதுக்கு. நானாக எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேனோ அதுதான் டைமிங். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே சண்டே பேட்மிண்டன் விளையாட போவார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என் ஹஸ்பண்டோட வீட்டில் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் காலையில் 5, 5:30, 6க்கெல்லாம் முழிச்சிடுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ நேரம் மதியம் தூங்கினாலும் நைட் 9 ஆனால் கரெக்டாக தூங்குவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் வீட்டில். நாங்கள் 10 மணிக்கு தான் நைட்டு சாப்பிடுவோம், 11, 12க்கு தான் தூங்குவோம். காலையில் எத்தனை மணிக்கு தோணுதோ அத்தனை மணிக்கு தான் எழுந்துப்போம். இப்போ புரியுதா அவர் விளையாட போகிறது எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 6:30லேருந்தே என்னை எழுத ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா எனக்கு போர் அடிக்குது, நீங்கள்லாம் தூங்குறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் விளையாட போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான் எங்களுக்கு. இன்றைக்கி காலையில் டிஃபன் சாம்பாரும் இட்லியும் தான் வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு டயட் அப்படின்றதுனால எனக்கு இட்லி இல்லை, முளை கட்டின பயிரும் பம்கினும் தான் காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். முளை கட்டுறது ரொம்பவே ஈஸிங்க. முன்னாடி நாளே நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து வைப்பேன். அவ்வளோதான், நல்லாவே முளை கட்டி வந்துடும். அந்த முளை கட்டுறது நீங்கள் எப்படி பாயில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஸ்டீமாகவும் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 to 7 minutes வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வீடு கொஞ்சம் மினிமலிசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையிலலாம் இறங்கிட்டோம். தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு வீடை டீப் க்ளீன் பண்ணியாச்சு.